அண்ட சராசரங்களின் இந்த மர்மமான பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். கேலண்டரில் உள்ள மே 3, 2026 இது வெறும் எண்களால் ஆன ஒரு நாள் மட்டும்தானா? நிச்சயமாக இல்லை. இது பிரபஞ்ச சுழற்சியில் ஒரு மிக முக்கியமான திருப்புமுனை. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். வானத்தில் நடக்கும் கிரகங்களின் கண்ணுக்கு தெரியாத அந்த பிரம்மாண்டமான நாடகம் இன்று பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் ஆழமான அதிர்வலைகளை ஏற்படுத்த காட்டுக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம்தான். ஆனால் இன்று சற்று வித்தியாசமானது. நட்சத்திரங்களும் கிரகங்களும் ஒரு புதிய வியூகத்தில் அணிவகுத்து நின்று மனித குலத்தின் பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் சோதிக்க காத்திருக்கின்றன. உணர்ச்சிகளின் அலைகள் இன்று கரையை மீறி வீசக்கூடும். உங்கள் விதியை தீர்மானிக்கப் போகும் அந்த ஆழமான ரகசியம் என்ன என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறீர்களா? வாருங்கள், தேடலை தொடங்குவோம். முதலில் இன்றைய வானியல் பின்னணியை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பராபவ வருடம் சித்திரை மாதம் 20ஆம் நாள் காலை 7:11 வரை விசாகம். அதன் பிறகு அனுஷம் என நட்சத்திரங்கள் மாறுகின்றன. ஆனால் இதில் நாம் மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. இன்றைய தினத்திற்கான யோகம் சரியில்லை என்று ஜோதிடத் தரவுகள் மிக தெளிவாக எச்சரிக்கின்றன. இது ஏதோ ஒரு சாதாரண எச்சரிக்கை அல்ல. இது உணர்ச்சி கொந்தளிப்புகள் நிறைந்த ஒரு நாளுக்கான பிரத்யேக முன்னறிவிப்பு. இன்றைய கிரகநிலைகளை சற்று கவனித்துப் பாருங்கள். இது வெறும் கிரகங்களின் பட்டியல் கிடையாது. பிரபஞ்சத்தின் ஒரு அமைதியான போர்க்களம். ஒவ்வொரு கிரகமும் தனக்கான ஒரு வியூகத்தை மிக கச்சிதமாக அமைத்துக் கொண்டு நிற்கின்றன. மேஷத்தில் சூரியனும் புதனும், ரிஷபத்தில் சுக்கிரனும் ஆட்சி செய்ய, விருச்சிகத்தில் சந்திரன் நீசமடைந்து காணப்படுகிறார். இந்த கோள்களின் ஆழமான நிலைப்பாடுகள்தான் இன்று நம் மனதின் போர்க்களத்தை தீர்மானிக்கப் போகின்றன. காலம் எப்பொழுதும் ஒரு நதியைப் போல ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்று அந்த நதியில் சில ஆபத்தான சுழல்களும் பாதுகாப்பான கரைகளும் இருக்கின்றன. சுபஹோரைகள் எனப்படும் அந்த நல்ல நேரங்களில் உங்கள் முக்கிய முடிவுகளை நம்பிக்கையோடு எடுங்கள். ஆனால் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை உள்ள யமகண்டத்திலும், மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள ராகு காலத்திலும் உங்கள் விதியின் அலைகள் மிக சீற்றமாக இருக்கும். இந்த நேரங்களை மிக மிக எச்சரிக்கையாக கடக்க வேண்டியது கட்டாயம். சரி, இந்த பிரபஞ்ச சோதனைகளில் முதலாவதாக எந்தெந்த ராசிகள் நெருக்கடியில் சிக்கப் போகின்றன என்பதை பார்ப்போம். மேஷ ராசிக்கு என்று சந்திராஷ்டமம். 8ஆம் இடத்தில் சந்திரன் நீசமாக இருப்பதால் மனச்சோர்வும் உஷ்ணத்தால் ஏற்படும் உடல் சோர்வும் உங்களை வெகுவாக பாதிக்கும். மறுபுறம் மிதுனராசியை எடுத்துக்கொண்டோம் என்றால் இவர்களுக்கு வருமானத்தை விட செலவுகள் அதிகரிக்கும் நாள் இது. வீண் அலைச்சலும், தந்தை வழியில் சில மருத்துவச் செலவுகளும், பணத்தடையால் கடன் வாங்கக்கூடிய ஒரு பதட்டமான சூழலையும் இன்று உங்களை துரத்தக்கூடும். கண்ணுக்கு தெரியாத சில உணர்ச்சி பொறிகள் இன்று சிலருக்காகவே காத்திருக்கின்றன. மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நினைப்பது ஒன்றாக இருக்கும், ஆனால் நடப்பது எதிர்மறையாக இருக்கும். மிதுனத்தில் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்று அதிக முதலீடுகளை தவிர்ப்பது உங்களை காப்பாற்றும். எல்லாவற்றிற்கும் மேலாக துலாம் ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருங்கள். நீங்கள் சாதாரணமாக பேசும் வார்த்தைகள் கூட இன்று கூர்மையான ஆயுதங்களாக மாறி உங்கள் மீதே திரும்பும். இந்த ஒரு வரியை மட்டும் உங்கள் மனதில் மிக ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இன்று தரவுகள் நமக்கு வழங்கும் மிக முக்கியமான எச்சரிக்கையே இதுதான். நீங்கள் எந்த தவறும் செய்திருக்க மாட்டீர்கள், உங்கள் மனதில் எந்த வஞ்சகமும் இருந்திருக்காது. ஆனால் இன்று உங்கள் நாவிலிருந்து உதிரும் ஒரு சிறு வார்த்தை அடுத்தவர் காதுகளில் ஈட்டியாக பாயும். கட்டுப்படுத்தப்படாத நாக்கு இன்று விதியை அழிக்கும் வல்லமை கொண்டது என்பதை மறந்துவிடாதீர்கள். இருண்ட மேகங்களுக்குப் பின்னால் ஒளிரும் நம்பிக்கையின் கதிர்கள் போல சில ராசிகள் இன்று பிரபஞ்சத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வெற்றியின் ஒளியை யார் பார்க்கப் போகிறார்கள்? ரிஷபராசிக்கு ராசியில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் சந்திரன். நீண்ட நாட்களுக்குப் பிறகு மனதில் காதல் மலரும். நண்பர்கள் மூலம் மிகச் சிறப்பான பண உதவிகள் கிடைக்கும். அதே சமயம் கடகராசியை கவனித்துப் பாருங்கள். நீண்ட நாட்களாக வராமலிருந்த பணம் இன்று உங்களை தானாகவே தேடி வரும். அலுவலகத்திலிருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவான பொன்னான நாளாக உங்களுக்கு இது அமையப்போகிறது. இவ்வளோ நாள் பொறுமையாக காத்திருந்தவர்களுக்கு பிரபஞ்சம் இன்று அன்பையும் பணத்தையும் வாரிக் கொடுக்க காத்திருக்கிறது. கன்னிராசியில் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எந்த போராட்டமும் இன்றி தங்கள் எதிரிகள் மேலதிகாரிகளால் வீழ்த்தப்படுவதை மிகவும் அமைதியாக ரசிப்பார்கள். பொறுமைக்கு இன்று நிச்சயமாக ஒரு மாபெரும் பலனுண்டு. வெளியுலக போரை விட நமக்குள்ளே நடக்கும் அகப்போர் மிகவும் கடினமானது. அந்த வகையில் கடந்த கால நினைவுகளாலும் உள்மன போராட்டங்களாலும் எந்தெந்த ராசிகள் இன்று உணர்ச்சி புயல்களை எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதை பார்ப்போம். இது உண்மையிலேயே ஒரு ஆழமான உளவியல் போராட்டம்.
விருச்சிகத்தில் சந்திரன் நீசமடைந்துள்ளதால் ஏற்படும் ஒருவித சோர்வு, தனுசு ராசியினர் கடந்த கால நினைவுகளால் தங்களுக்குத் தாங்களே ஏற்படுத்திக் கொள்ளும் மன அழுத்தம். அது மட்டுமில்லாமல் மகரம் மற்றும் மீனராசியினர் தங்கள் உடன்பிறப்புகளுடனும் அலுவலகத்திலும் எதிர்கொள்ளும் வெடிமருந்து போன்ற கோபங்கள். இந்த ராசிக்காரர்கள் இன்று வெளி உலகத்தை வெல்வதற்கு முன்னால் தங்களுக்குள் இருக்கும் பயத்தையும் கோபத்தையும் வென்றாக வேண்டும். இன்றைய நாளின் மிக முக்கியமான ரகசியம் இதுதான். வார்த்தைகள் எதிரிகளை உருவாக்கும், ஆனால் மௌனம் விதியை வெல்லும். குறிப்பாக கும்பம் மற்றும் மீன ராசினருக்கு இது மிகவும் பொருந்தும். இன்று உங்களை அழிக்க வெளியிலிருந்து யாரும் வரப்போவதில்லை. நீங்கள் பேசும் அனாவசிய வார்த்தைகளே அந்த வேலையை செய்து முடிக்கும். கோபத்தை முழுமையாக விழுங்குங்கள். அமைதியாக இருங்கள். அந்த மௌனம் இன்று உங்கள் விதியையே மாற்றி எழுதும். ஒருபுறம் கும்பராசிக்கு இன்று தொழிலில் நல்ல வருமானம் வரும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் தங்களது கட்டுக்கடங்காத கோபத்தாலும் சுடு சொற்களாலும் சொந்த குடும்பத்திலேயே நிம்மதியை இழக்கக்கூடும். மறுபுறம் சிம்ம ராசி, அவர்கள் மிகவும் அமைதியாக தங்கள் கடமையை செய்வார்கள். அவர்களின் எதிரிகள் எந்த சத்தமுமின்றி தானாகவே வீழ்வார்கள். அதுதான் பிரபஞ்சத்தின் நியதி. நாம் இந்த மாபெரும் பிரபஞ்சத் தொகுப்பின் இறுதிக்கு வந்துவிட்டோம். கிரகங்கள் தங்கள் இடங்களை வகுத்துவிட்டன. நட்சத்திரங்கள் தங்கள் வலையை விரித்துவிட்டன. ஆனால் இறுதி முடிவு உங்கள் கைகளில்தான் இருக்கிறது. உங்கள் கோபத்தின் மூலம் நட்சத்திரங்கள் உங்களை ஆட்டிப்படைக்க நீங்கள் அனுமதிக்கப் போகிறீர்களா? அல்லது உங்கள் மௌனத்தாலும் பொறுமையாலும் இந்த நாளின் விதியை நீங்களே மாற்றி எழுதப் போகிறீர்களா? யோசித்துப் பாருங்கள். உங்களுடைய பொறுமை உங்களை நிச்சயம் வழிநடத்தும். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பான, வெற்றிகரமான நாளாக அமையட்டும்.